ஒரு செல்ஃபி எடுத்து அடுத்தவங்க இடத்த ஆட்டைய போடணும்னு நினைக்கிற சிஎம் இருக்கிற ஊர்ல தான் நாட்டையே கொடுத்த மன்னர் வாழ்ந்த பூமி, தனி கரன்சி தனி கொடின்னு வாழ்ந்த ஊரு புதுக்கோட்டை மாவட்டம். சேலத்துல திமுக இளைஞரணி மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல ஹைலைட் ஐட்டம் டான்ஸ் தான். காவாலையா காவாலையான்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. பெரியார் ஐயா அண்ணா ஐயா ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு காவாலையா கிட்ட வந்து நிக்குது. இதெல்லாம் எங்க போய் சொல்ல? இதுக்கு இரண்டாம் கருணாநிதி மூணாம் கருணாநிதி எல்லாம் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா முதல் கருணாநிதிய மக்கள் பத்தி கவலைப்படாம மாநாடா மயிலாடா பார்த்து ரசிச்சிட்டு இருந்தவரு. இதுல இந்த மாநாட்டுல நாலாவது கருணாநிதி என்ட்ரி கொடுத்திருக்காரு. இன்ப நிதி தாத்தா அப்ப பேர மகன் இன்னும் எத்தனை பேருக்குதான் இவங்க பல்லாக்கு தூக்க போறாங்கன்னு தெரியல. இது இளைஞரணி மாநாடா இல்ல குடும்ப கும்பாபிஷேகமானே தெரியல. இதுல திமுக காரங்க பேசுவாங்க, பிறப்பின் அடிப்படையில பிரிக்கிறது தான் சனாதனம்னு. நீங்க என்ன பண்றீங்க? கருணாநிதி ரத்தம் மட்டும் முதல்வர் ஆகணும், மத்தவங்க எல்லாம் முட்டாள் ஆகணுமா? எதிர்த்து கேட்டா எங்களால முடியும், எங்களுக்கு வாரிசு இருக்குன்னு வாய்சவடால் பேச்சு பேசுறாங்க. ஒரு பன்னி கூட தான் ஒரே பிரசவத்துல 10 குட்டி போடும். அதெல்லாம் தகுதின்னு ஏத்துக்க முடியுமா? அதெல்லாம் ஒரு தகுதியா? யார்கிட்ட வந்து பேசுறாங்க? எங்க புரட்சி தலைவருக்கு வாரிசு இல்ல. இன்னைக்கு எங்க புரட்சி தலைவர் மறைஞ்சு 37 வருஷம் ஆகுது. ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இன்னும் அவர் வாழ்ந்துகிட்டே இருக்காரு. இன்னும் 300 வருஷம் ஆனாலும் எங்க புரட்சி தலைவர் தமிழ்நாட்டு மக்கள் மனசுல வாழ்வாங்க. எங்க அம்மா புரட்சி தலைவிக்கும் வாரிசு இல்ல. ஆனா புரட்சி தலைவி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அவங்க பிள்ளைங்களா பார்த்தாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவங்கள அம்மாவா ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்களை காக்குறதுக்காக நம்ம அண்ணன் எடப்பாடியார் களத்துல நின்னு இந்த திமுக செய்யற அராஜகங்களை தட்டி கேட்டு மக்களோட மக்களை களத்துல நின்னு போராடுறாங்க. சமூக நீதியை கடைபிடிக்கிற தலைவன் அப்படி இருக்கணும், கட்சி அப்படி இருக்கணும். ஆனா திமுக சமூக நீதி பத்தி பேச வருமா? பேச முடியுமா? நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தியா? இவங்க என்ன சங்கர மடம் நடத்துறாங்களான்னு கேட்டவங்க திமுக காரங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க போனாங்க? இன்னைக்கு அவங்க குடும்பம் மட்டுமே முதல்வர் ஆகணும், தலைவனா வரணும். கருணாநிதி குடும்பம் திமுக கட்சிக்காரங்களை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் கொத்தடிமைகளை ஆக்கணும்னு முயற்சி பண்றாங்க. மதுல இருந்து மதம் வரைக்கும் இன்னைக்கு திமுக எல்லா விஷயத்திலையும் அரசியலை கலக்கிருக்காங்க. இப்போ விளையாட்டுலயும் அரசியல் கலக்கணும்னு திமுக நினைக்கிறாங்க. அண்ணனுக்கு தெரியும், நான் இப்பதான் மதுரையில மீட்டிங் முடிச்சிட்டு வரேன். நான் மதுரையில இருக்கும் போது பொதுமக்களும் மாடுபிடி வீரர்கள் நிறைய பேர் வந்து என்ன சந்திச்சாங்க. அழுகாத குறையா என்கிட்ட நிறைய விஷயத்த பேசினாங்க. இந்த முறை நடந்தது ஜல்லிக்கட்டு இல்லைங்க, அது ஒரு கண்கட்டு. நாங்க மாட்டோட மல்லு கட்டினதை விட இந்த அமைச்சர் மூர்த்தி கூட மல்லு கட்டினதும் திமுக கட்சிக்காரங்களோட மல்லு கட்டினதும் அதிகம். டோக்கன் கொடுக்கறதுல இருந்து மாடு விடுறது வரைக்கும் எல்லாத்திலையும் இந்த திமுக காரங்க அரசியல் பண்ணிட்டாங்க. உண்மையில முதல் பரிசு ஜெயிச்சது அபிசித்தர் என்ற சிவகங்கை வீரன். ஆனா முதல் பரிசு அமைச்சர் மூர்த்தியோட சொந்தக்காரங்களுக்கு அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இவங்கெல்லாம் எங்க அரசியல் பண்ணணும்ன்றது தெரியாம பண்றாங்க திமுக. இதை விட கொடுமையான விஷயம், அலங்காநல்லூர்ல புதுசா ஒரு ஸ்டேடியம் கட்டுறாங்களா ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு.
ஸ்டேடியம் கட்டி விளையாடுறதுக்கு இது என்ன கிரிக்கெட்டா டென்னிஸா? வீர விளையாட்டு. மதுரையில கட்டுற ஸ்டேடியம்க்கு கருணாநிதி பேர் வைப்பாங்களா? ஏன் மதுரையில வேற எந்த வீரருமே இல்லையா? தெரியாம தான் கேக்குற. கருணாநிதிக்கு ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஜல்லிக்கட்டுக்கு தடைய கொண்டு வந்ததே கருணாநிதி காங்கிரஸ் கூட்டணி அரசுதான். இன்னைக்கு என்ன இவங்க ஜல்லிக்கட்ட கொண்டாடுறாங்க? அண்ணன் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அண்ணனோட மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நான் ஜல்லிக்கட்டு பத்தி சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. உங்க எல்லாருக்கும் தெரியும். வாடிவாசல்ல முனிக்கு பலி கொடுத்து மாரியாத்தாவை நினைச்சு காளைய விடுறது பழக்கம். அதை விட்டுட்டு ஸ்டேடியம்ல நடத்த சொன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு வீர விளையாட்டு, இது தமிழனோட பாரம்பரியம்னு சொல்லிதான் ஜல்லிக்கட்டுக்கு தடைய உடைச்சு நம்ம மறுபடியும் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தோம். அது யார் கொண்டு வந்தா? நம்ம அம்மாவோட ஆட்சி, அதிமுக ஆட்சி. பொதுமக்கள் போராடி ஜல்லிக்கட்டுக்கு தடைய கொண்டு வந்திருந்தாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு அதை உடைச்ச மறுபடியும் தமிழனுக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்காக நம்ம ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தோம். இந்த ஜல்லிக்கட்டை அழிக்க நினைக்கிறாங்க திமுக. இளைஞர்கள் போராடி வாங்கின உரிமைய ஒழிக்க நினைக்கிறாங்க திமுக. இளைஞர்களே, உங்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புற, தயவு செஞ்சு திமுகவை விட்டுடாதீங்க நண்பா. சீரிவா நண்பா, சீண்டி பார்த்தா ஏறிவா நண்பா, ஓடிவா நண்பா, ஒடுக்க பார்த்தா உடச்சிவா நண்பா. திமிர்ற காலைய தமிழன் நடக்குவான். ஆனா தமிழன் திமிரினா திமுகவே காணாம போயிடும். இன்னைக்கும் அண்ணா பேரை சொல்லி பெரியார் பேரை சொல்லி அரசியல் பண்றாங்க திமுக. உண்மையில திமுக அண்ணா பத்தியோ பெரியார் பத்தியோ கவலைப்பட்டதே இல்லை. புரட்சி தலைவர் மறைவுக்கு அப்புறம் அப்பப்ப தப்பு தவறி திமுக ஆட்சிக்கு வரும். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு முறையும் தப்பு தவறுகளை தவிர வேற எதுவுமே செய்யறதே இல்லை. அதனால ஏமாந்து ஆட்சியை கொடுத்த மக்களே உடனே திமுக கிட்ட இருந்து அந்த ஆட்சிய புடுங்கிப்பாங்க. ரெண்டாவது முறை திமுக ஆட்சிக்கு வந்த சரித்திரமே கிடையாது. இந்த ஆள தெரியாத திமுக காரங்க சமீபத்துல உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க சென்னையில. அந்த மாநாட்டிலையும் ஹைலைட்டா இருந்தது ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமான்னு ஒரு பாட்டும் டான்ஸும். கண்டிப்பா இது நம்ம விளையாட்டு பிள்ளை, அதான் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஏற்பாடாதான் இருக்கும். ஏன்னா அவர் அவங்க தாத்தா மாதிரியே கலைய ரசிக்கிறவர். ரெண்டாம் கலைஞரா, வாலிப கலைஞரா, பால் டாயில் பாய்க்கு பட்ட பேர் பாருங்களேன். நீங்களே சொல்லுங்க, உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினா அதுக்கு யார கூட்டிட்டு வரணும்? அம்பானிய கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆனா இவங்க ஆண்ட்ரியாவை கூட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களால முடிஞ்சது, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அந்த கவர்ச்சி மாநாட்டுல ஸ்டாலின் பேசுறாரு, திமுக ஒரு பாசாட்சி, ஒரு மாசாட்சின்னு பேசுறாரு. மனசாட்சி இருக்கிற எவனாவது இது ஒத்துப்பானா? இதுவா பாசாட்சி, இதுவா மாசாட்சி? போட்ட அத்தனை திட்டங்களும் ஃபெயிலு, அமைச்சரெல்லாம் ஜெயிலு, அலையறாங்களா கிடைக்குமான்னு அலையறாங்க பெயிலு. இதுவா மாசாட்சி? இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சி எதுல எல்லாம் பாஸ், எதுல எல்லாம் ஃபெயிலுன்னு நான் சொல்றேன். உறுப்பினர் சேர்க்க ஃபெயிலு, மூலப்பத்திரம் ஃபெயிலு, நீட் ரத்து ஃபெயிலு, மதுவிலக்கு ஃபெயிலு, வெள்ள நிவாரணம் ஃபெயிலு, உரிமை தொகை ஃபெயிலு, சட்டம் ஒழுங்கு ஃபெயிலு, பேரிடர் மேலாண்மை ஃபெயிலு,
பெண்கள் பாதுகாப்பு ஃபெயில், உட்கட்சி பூசல் ஃபெயில், உள்ளாட்சி நிர்வாகம் ஃபெயில், நிதி நிர்வாகம் ஃபெயில், ஃபெயில் 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 ஃபெயில். 100க்கு 150 விஷயத்துல ஃபெயில் ஆகிற ஒரே ஆட்சி இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சி. அவங்க பாஸ் ஆனது ஒரே ஒரு விஷயத்துல, எதை பத்தியும் கவலைப்படாம கண்டதையும் பேசிட்டு சுத்திட்டு இருந்த லூசான மகனை மாசான மந்திரியாக்கி அழகு பார்க்கறாங்க. அது மட்டும்தான் நம்ம தலையெழுத்து. இவரை நாளைக்கு துணை முதலமைச்சரா அறிவிச்சாலும் அறிவிச்சிடுவாங்க. உதறிக்கிட்டே இருக்கிறவர் முதல்வர், உளறிக்கிட்டே இருக்கிறவர் துணை முதல்வர். விளங்கிடும் தமிழகம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னாரு? செந்தில் பாலாஜி திருட, திமுக ஆட்சிக்கு வந்ததும் அவர் அரெஸ்ட் பண்ணிடுவோம், புலல்ல போட்டுடுவோம்னு சொன்னார். அதுதானே செஞ்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணா அத்தனை அமைச்சர்களும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. ஸ்டாலின் சீண்டி பார்க்காதீங்க, நோண்டி பார்க்காதீங்கன்னு வீடியோ எல்லாம் விடுறாரு. அதே அவங்க பொன்முடி கேஸ்ல தீர்ப்பே வந்துடுச்சு. இப்ப சைலண்டா வேடிக்கை பார்க்கறாங்க. இப்ப ஸ்டாலின் சீண்டாத நோண்டாதன்னு வீடியோ விட மாட்டேன்றாரு. ஒருவேளை கட்டிங் அதிகமா கொடுத்தாதான் சவுண்ட் அதிகமா கொடுப்பாங்களோ? எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் பயந்திருப்பாரு. ஒரு வாட்டி சீண்டாத நோண்டாதன்னு வீடியோ போட்டதுக்கே 5 அமைச்சர் வீட்டுல ரெய்டு, ஒருத்தருக்கு ஜெயிலு. இதுக்கு மேல வீடியோ விட்டா என்ன ஆகும்னு ஸ்டாலினுக்கே நல்லா தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா மோடி எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் நீட்டை ரத்து பண்ணுங்க, எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கட்டுங்க, காவேரி தண்ணி கொடுங்கன்னு ஸ்டாலின் கேட்க மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடு, சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடுன்ற மாதிரியே நிதி கொடு, காசு கொடு, பணம் கொடுன்னு ஒரே நச்சு பண்ணுவாரு. இந்த உலகத்துல ஒரே ஒரு தீர்க்கதர்சி கருணாநிதி மட்டும்தான். ஆர்காட்டார் சொல்றாரு, பொன்முடி சொல்றாரு, அன்பழகன் சொல்றாரு, துரைமுருகன் சொல்றாரு. ஆனா அவர் கேட்கலையே. இல்லப்பா, என் மக அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாருன்னு கடைசி வரைக்கும் ஸ்டாலினை தலைவராக்கல, முதல்வராக்கல. இந்த திருட்டு திமுக காரங்க புதுசா ஒரு திராவிட மாடல் கையில எடுத்திருக்காங்க. அடுத்தவன் இடத்துல செல்ஃபி எடு, ஓனர் கையில குல்பி கொடு, அசந்த நேரத்துல அவரோட இடத்த ஆட்டைய போடுன்னு. உங்க எல்லாருக்கும் தெரியும், சமீபத்துல சேலத்துல மாடர்ன் டாக்கீஸ் முன்னாடி ஸ்டாலின் செல்ஃபி எடுத்தார். செல்ஃபி எடுத்த கையோட கருணாநிதி பேரை சொல்லி இந்த கவர்மெண்ட் அந்த இடத்தையே சுருட்ட நினைச்சாங்க. இப்பெல்லாம் உதயநிதி எப்ப பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்தை பார்த்து, நாங்க காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே, கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, உங்க அப்பா வீட்டு காசான்னு கேக்குறாரு. நான் அவங்கள கேக்குற, 1 ரூபாய் மக்கள் வரி பணம் கட்டினா, 1 ரூபாய் கட்டினா 50 பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது, 50 பைசா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. அப்போ நாங்க கட்டுற வரி பணம் வச்சு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டியது தானே, மக்களை காப்பாற்ற வேண்டியது தானே. மக்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டாலும் எப்ப பார்த்தாலும் காசு இல்ல காசு இல்லன்றீங்க. உங்க அப்பம் வீட்டு சொத்தா? வெள்ள நிவாரணம் எல்லா ரேஷன் கார்டுக்கும் 6000 ரூபாய் தருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சக்கரை கார்டுக்கு கிடையாது, வருமான வரி கட்டுறவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அது என்ன ஃபார்முலான்னு புரியல. சொந்த வீடு வச்சு வீட்டு வரி கட்டுறவங்களுக்கு நிவாரணம் இருக்கா? உழைச்சு சம்பாதிச்சு வருமானம் வரி கட்டுறவங்களுக்கு நிவாரணம் இல்லையா? எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே. எது கழுவுறீங்க? யார் அப்பம் வீட்டு காசு? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபான்னு சொல்லி பாதி பெண்களை ஏமாத்துறாங்க. யார் அப்பம் வீட்டு சொத்து? மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஸ்கூலுக்கு 2 கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸ்க்கு 40 கோடி நிதி ஒதுக்குறாங்க. யார் அப்பம் வீட்டு காசு?
ராணுவத்துல செத்தவனுக்கு 3 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க. யார் அப்பம் வீட்டு காசு? இபி பில் இஷ்டத்துக்கு ஏத்திட்டீங்க, வரியெல்லாம் ஏத்திட்டீங்க. பெட்ரோல் விலை குறைக்கிறேன்னா 6 ரூபாய் லிட்டரு பால் விலை ஏத்திட்டீங்க. யார் அப்பம் வீட்டு காசு? நாங்க எந்த பால் குடிக்கணும் குடிக்க கூடாதுன்னு முடிவுன்றதுக்கு நீங்க யாரு? உங்க அப்பம் வீட்டு காசா? இப்படி 4 கேள்வி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நீங்க கேட்கணும், இந்த ஊடகங்கள் கேட்கணும். அதை விட்டுட்டு அவங்க கவர்ச்சிகரமா என்னென்னமோ பேசுறாங்க. அதெல்லாம் நம்பி ஒவ்வொரு வாட்டி தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து ஓட்டு போடுறாங்க. வகுப்பு படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.